அப்போ அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர் எல்லாருமே வான்மீன் சித்தரை போய் வழிபடலாம், எல்லாருமே சித்தப்பெருமங்களை வழிபடலாம். நான் அனுச நட்சத்திரத்தில் அவர் அவதரித்துங்கிறதுனால நம்ம 8 குடி முருகனையும் வணங்கி விட்டு, விருச்சிக ராசினாலே செவ்வாயுடைய காரத்தன்மையில் வர்றது, இப்போ முருகன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம 8 குடி முருகனையும் தரிசித்து விட்டு அங்கு ஜீவசமாதியாக இருக்கும் வான்மீன் சித்தரை வழிபட்டு வந்தாலே வாழ்வியல் சுவாசம் உண்டு, சுபிக்ஷம் உண்டு, நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்வாமுத்திரர். விஸ்வாமுத்திரோட ஜீவசமாதி எங்கே இருக்கு? அது பார்த்தீங்கன்னா கூடங்குளம் அலுவலகம் சொல்கிறாங்க இல்லையா, அது பக்கத்தில் விஜயாபதிங்கிற ஊரில் இருக்குது. விஸ்வாமுத்திரர் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் அவதரித்தார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா வணங்காமுடி. அவர் பார்த்தீங்கன்னா சித்த பெருமக்கள்லேயே ஆற்றல் அதிகம் உள்ளவர். இறைவனுக்கு ஈக்குவலான பவர் எல்லாருக்கும் வேண்டும், தவ வலிமையால் பெற்ற